உண்மையாக சொல்கிறேன், பசங்க எல்லாருமே நல்ல பசங்க. அந்த பையனெல்லாம் நான் வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை தம்பி. நின்று ஹார்ட் போட்டு காட்டுறான் தம்பி. இப்படியே கான்வெகேஷனா இல்லை இந்தியாக்கா டெடிகேஷனா நினைக்கும் போது ஐ சோஸ் இந்தியாக்கா ஒர்க் பண்ணுவோம். கான்வெகேஷன் அன்னைக்கு வாங்கல. ஆனால் இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. Sarum Group of Institutions, Black Sheep's Engineering Excellence Everywhere Awards. Title sponsor, Sarum Group of Institutions. Co-presented by Propeller Technologies. Photography partner, Wonder Visuals. இன்ஜினியர் ஆஸ் சென்சேஷனல் ஸ்க்ரீன் ஸ்டார் அப்படிங்கிற இந்த விருது இவங்க டிஜிட்டலில் வந்தாலும் சரி, பெரிய திரையில் வந்தாலும் சரி, சின்ன திரையில் வந்தாலும் சரி, எங்கே வந்தாலும் தனக்கென ஒரு அடையாளத்தையும் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் தொடர்ந்து கூட்டிகிட்டே வரக்கூடிய ஒருத்தவங்க. அவங்களுக்கு தான் இந்த விருது. யார் அந்த விருதாளர்? இதோ ஏவியில் பார்க்கலாம். மதிமுகமும் மதிநுட்பமும் கொண்ட தகவல் தொழில்நுட்ப மாணவி, வெள்ளித்திரை வழி தமிழர் இதயங்களில் விழுந்த தேன்துளி, ஜென்சி இளைஞர்கள் தங்களின் ஹார்ட்வேர் மனதில் இன்ஸ்டால் செய்து கொண்ட சாஃப்ட்வேர் அழகி, எலிஜிபிள் பேச்சலர்களின் கனவில் இடைவிடாது சுழலும் காதலிசை சுழலி, ஏற்கும் கதாபாத்திரங்களுக்கு எப்போதும் தன் நுண்ணிய நடிப்பால் நியாயம் செய்யும் நாயக தலைவி, பொறியியல் படித்து நடிப்புலகில் ஜொலிக்கும் காவிய செல்வி அதுல்யா ரவிக்கு இன்ஜினியர் அஸ் சென்சேஷனல் ஸ்டார் விருதை வழங்கி பெருமகிழ்வு கொள்கிறது பிளாக் ஷீப். ஹாய் சாமி, எப்படி இருக்கேன்? பிளாக் ஷீப் அவார்டு வாங்குறேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போதான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு சினிமாவுக்கு போயாச்சு. நீ காலேஜில் படிக்கும்போதே டான்ஸு ஏதோ ஒன்று பண்ணிட்டு நல்லா துருன்னு இருப்பேன். இப்போ பார்த்தா சினிமாவுக்கு வந்தாச்சு. சினிமாவில் நடிக்கும் போதும் கூட, நடிக்க போகிறேன்னு சொல்லும் போதும் கூட எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. எப்படிடா நம்ம ஃபேமிலியில் ஒருத்தருமே சினி ஃபீல்டில் ஆள் இல்லையே, நீ போய் எப்படி பண்ணுவேன்னு நினச்சேன். இப்போ பிளாக் ஷீப் அவார்டு வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிற. மேலும் மேலும் நிறைய அவார்டு வாங்கணும், நீ நல்லா வந்து நடிக்கணும், நிறைய படம் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்ஜினியர் சென்சேஷனல் ஸ்டார் அதுல்யா. அப்படி எல்லாரையும் ஆசல்ல வைக்கிற இந்த பாட்டோடு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் தான் இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். படம் வர்றதுக்கு முன்னாடி வேற லெவல் சென்சேஷனலாக இருக்கிறப்ப அவர் இந்த சென்சேஷனல் ஸ்டார் அவார்டை உங்கள் கையில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ டீசல் திரைப்படத்தினுடைய டைரக்டர் சண்முக முத்துசாமி சார் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. சார் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களை இயக்கிட்டு இருக்காரு. அவரோட சேர்ந்து இன்னொருத்தரையும் இங்கே நம்ம கூப்பிட போகிறோம். அந்த சர்ப்ரைஸ் ப்ரெசென்டரை வர சொல்லிடலாமா ப்ளீஸ்? அதுல்யா ரவி அவர்களை வைத்து முதலில் இயக்கிய முதல் இயக்குனரும் இங்கே இருக்காரு. ஸோ சிவா அவர்கள். ஸோ சிவா அவர்களும் சண்முகம் சார். இந்த பாட்டு வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த பியர்ஸ் சாங்கு. அது வந்து நான் கடலில் எடுத்தேன். ஒரு 10 நாள் எடுத்தேன் அந்த பாட்டை. 10 நாள்லாம் காலைல 7 மணிக்கு உள்ளே போனோம், திருப்பி சாயந்தரம் 7 மணிக்கு தான் வெளில வர முடியும். கடலூரில் எடுத்தோம், ரொம்ப கஷ்டம். அதுக்கு நான் எங்கேயுமே உங்களுக்கு தேங்க் பண்ணதில்லை. ஏன்னா இயற்கை உபாதை இருக்குல்ல, வரணும்ல, கடல்லேருந்து வெளில போயிட்டு வரணும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸ்டேஜில் நன்றி சொல்லிக்கிறதுக்கு கஷ்டப்படுத்திட்டேன். அந்த பாட்டு படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு. நன்றிங்க. தேங்க்யூ சார். அண்ட் முதல் படம் அதுல்யா மீது வைத்த அந்த முதல் நம்பிக்கை அது சிவா, டைரக்டர் சிவா அவர்கள் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் முதல் வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்துட்டு சின்னதாக ஒரு படம் பண்ணலாம், இண்டிபெண்ட்டாக பண்ணணுன்னு எனக்குள்ளே ஒரு நெருப்பு இருந்தது. அந்த நெருப்பை வந்துட்டு இவ்வளோ தூரம் கேரி பண்ணிவிட்டு அதை விட அதிகமாக வந்துட்டு இப்போது சினிமாவில் ஜொலிச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு அதுல்யா தான். ஒரு சின்ன படமாக இருந்தாலும் எந்த ஸ்டார் ட்ரம்மும் இல்லாமல் இருந்தப்பவும், அப்போ ஒரு அரசியல் சூழ்நிலையும் சரியில்லாதப்போ ரிலீஸ் ஆனப்போ கூட சின்ன ஒரு வெளிச்சம் கிடைச்சது வந்துட்டு அதுல்யாவில் தான். ஸோ அது இப்போ வரைக்கும் வந்துட்டு கேரி பண்ணி கொண்டு போயிட்டுருக்கு. எங்களுக்கு ஒரு அடையாளமாக, எங்கள் டீமுக்கே ஒரு அடையாளமாக இருக்கிறது அவங்க தான். வெரி ப்ரவுட். அண்ட் இதை கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப பெருமை. அது அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சிவா பிரதர். எஸ், தேங்க்யூ சார். அதுல்யா அவர்கள் உங்கள் அவார்டுக்கான. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாரோட எனர்ஜிக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிளாக் ஷிப் அண்ட் சாரம் இன்ஸ்டிடியூஷன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் உண்மையாகவே சிவா வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. அண்ட் டீசல் டைரக்டர் என்னோட ஃபஸ்ட்டு என்னை உருவாக்கின டைரக்டர். இப்போ நாங்கள்
பண்ண டீசல் படத்தோட டைரக்டர். ஸோ நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம். ஸோ 2 பேரும் இங்கே இருக்காங்க. ஸோ இதுவே ஒரு நிறைவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் பிளாக் ஷிப், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட திறமையினால எல்லாத்தையும் ரசிக்க வச்சிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் க்ரியேட் பண்ணி ஒரு பிராண்டாக உருவாக்கி அவ்வளோ அவார்ட்ஸ் பண்ணி இப்போ எவ்வளோ ஒரு திறமையை இங்கேருந்து ரசிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் கையால் இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாய்ராம் காலேஜ்லேருந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் பசங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க மேடம். முதல் கேள்வி, காலேஜ் படிக்கும்போது எத்தனை அரியர் வச்சுருந்தீங்க? ஆக்சுவலி எனக்கு அரியரே இல்லை. நல்லா படிப்பா. ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஷூட் பண்ணும்போது எப்போவுமே நான் காலேஜுக்கே போக மாட்டேன். ஸோ சிவாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு ஜாண்டிஸ் அப்படி இப்படின்னு ஒரு தடவையும் போய் சொல்லி அங்கே மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து தான் எனக்கு அட்டண்டன்ஸை கிளியர் பண்ணுவாங்க. சனிங்க தான் ஷூட்டிங்கே போவோம். அப்புறம் பத்தலை அப்படின்னா அவங்க அம்மாவை கூட்டி போய் சார்கிட்ட சார் ஜாண்டிஸு கொஞ்சம் லீவு கொடுங்கன்னெலாம் கேட்டு நிறையா டொமில் பண்ணி தான் அந்த படம் எடுத்தோம். ஆமாம். அப்புறம் பசங்க என்ன கேட்க விரும்புகிறாங்கன்னா மேடம், உங்களுக்கு யாரை பிடிக்கும், கோயம்புத்தூர் பசங்களையா சென்னை பசங்களையா அப்படின்னு கேட்குறாங்க மேடம். உண்மையாக சொல்கிறேன், பசங்க எல்லாருமே நல்ல பசங்க. எப்படி கேள்வி கேட்டீங்க? அப்ப பொண்ணுங்க மேடம்? பொண்ணுங்களும் தாங்க. ஆனா நீங்க கேட்டது பசங்களை பத்தி தானே கேட்டீங்க. கரெக்ட். உங்க பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருக்கிற பேலன்ஸா இருக்கிற ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி இது என்னோட பிளாக் ஷிப் ஃபர்ஸ்ட் அவார்ட். எனக்கு உண்மையாவே என் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிறது நேஷனல் அவார்டு வாங்கணும் தான். வாழ்த்துகள். நிச்சயமா தொடர்ந்து அதற்கான உழைப்பு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா அது கிடைக்கும். எல்லாத்தோடையும் நடிக்கணும். அப்கோர்ஸ் அஜித் சாரோட எல்லாத்தோடையும் நடிக்கணும். அந்த பையனெல்லாம் நான் வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை தம்பி. நின்று ஹார்ட் போட்டு காட்டுறான் தம்பி. இப்படியே ரொம்ப நேரமாக பார்க்குறேன். ஒரு அரை மணி நேரமாக ஹார்ட் போட்டுக்கிட்டே இருக்கான். தேங்க்யூ லவ் யூ சொல்லுங்களா? வேறு ஏதாவது இருக்கு சொல்லணும்னா சொல்லலாம். இல்லை, நான் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. நான் சினிமாவுக்கு வரும்போது ஆர்ட்ஸ் காலேஜ் இப்போ பார்த்தா அவர் கோபி சுதாகர், இவங்க கௌதம் மேனன் சார் எல்லாமே சிவகார்த்திகேயன், அருண் ராஜா, இப்போ போனார்ல தம்பி, எல்லாமே இன்ஜினியராக இருக்காங்க. இனிமேல் ஆர்ட்ஸ் காலேஜ் சினிமாவுக்கு வரணும்னா அதான் சொல்கிறேன். சினிமாவுக்கு வரணும்னா இனிமேல் இன்ஜினியரிங் காலேஜ் போகணும், ஆர்ட்ஸ் காலேஜ் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சண்முகம் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிளாக் ஷிப். இப்போ வரப்போகிற இதுதான் நான் மீடியா விருது. ஸோ அந்த விருதினை வாங்க போகிற ஒரு ரொம்ப யங்கான ஒரு பையன், சொல்லப்போனால் நம்மளுடைய தம்பி, நம்ம பார்த்து வளர்ந்து ஒரு 10 வருஷத்தில் ஒன்று நிற்பான் இல்லை அப்படி நிற்கக்கூடியவர். ஆனால் இவர் பண்ணியிருக்கக்கூடிய சாதனை ரொம்ப பெருசு. இன்றைக்கி ஒரு 140 பேரோட தன்னுடைய கம்பெனியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய இன்ஜினியர் ஆஸ் டெக் ப்ரூனர், டெக்னாலஜியில் ஒரு ஆண்டர்பிரனராக சாதித்திருக்கக்கூடிய அந்த விருது யாருக்கு போகுது? ஏவியில் பார்க்கலாம். கல்லூரியில் படிக்கும் பொழுது ரோபோட்டிக்ஸ் போட்டியில் பெற்ற வெற்றியும் 1000 ரூபாய் பரிசு பணமும் இவரின் AI பயணத்தின் ஆரம்ப புள்ளி. இதோ இன்று இவரது டாட் வேர்ல்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் AI துறையில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களின் ஆரம்ப புள்ளி. இந்தியா ஸ்கில்ஸ் கோல்டு மெடல் போட்டியில் வெற்றியை சின்ன புள்ளிகள் வித்தியாசத்தில் தவறவிட்டவர். பின் தனித்த தளராத முயற்சிகளால் அதே அனிமேஷன் ரோபோட்டிக்ஸ் துறையில் மிகப்பெரிய உச்சம் தொட்டவர். ஒன்ஸ் அப்பான் அ டைம் பிளாக் ஷீப்பின் விதையான ஸ்மைல் சேட்டை ஃபேமிலியின் டெக்னிக்கல் மெம்பர். டெக்னிக்கலி சயின்டிபிக்கலி நாங்கள் ஏதேனும் அசாதாரணமாய் யோசிக்கும் போது உடனே ஓடி வந்து உதவும் நண்பர் கமல் பிரசாத் பாலாஜி அவர்களுக்கு இன்ஜினியர் அஸ் டெக்பிரனியூர் விருதை வழங்கி பெருமகிழ்வு கொள்கிறது பிளாக் ஷீப். இன்ஜினியர் அஸ் டெக் ப்ரூனர் கமல் பிரசாத் பாலாஜி அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. கமலண்ணே சொல்லுங்க, உறைந்து போய் நின்ற இந்த தருணம் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் அவார்ட்னா. எனக்கு இந்த ஹேட் இருக்குல்ல, கான்வெகேஷன் ஹேட், ஆக்சுவலி நான் இந்த இந்தியா ஸ்கில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கல்ல, வேர்ல்டுக்காக நான் போகும்போது
சின்ன வயசுலேருந்தே ஒரு இந்தியானா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்தியாவுக்கா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஜினியராக நம்ம பண்ணணும்னு ஆசை. மோஸ்ட்லி கிரிக்கெட்னா பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஃபீல்ட்னா பண்ணுவாங்க. ஸோ இன்ஜினியராக நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. கான்வெகேஷனா இல்லை இந்தியாக்கா டெடிகேஷனாக நினைக்கும் போது ஐ சோஸ் இந்தியாக்கா ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த கான்வெகேஷன் விடலான்னு விட்டு கான்வெகேஷன் அன்னைக்கு வாங்கலை, தனியாக போய் ஒரு சின்ன மூலையில் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இவன் ரொம்ப ஹார்ட்டடு, பெருசாக அந்த கான்வெகேஷன்லாம் இன்ட்ரெஸ்ட்ல நினச்சிருப்பாங்க. நமக்கு வழி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் போடுறேன். இட் வாஸ் ஸோ ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் தட். ஆனால் இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த அவார்ட் நீங்கள் கொடுக்குறது ரொம்ப பர்சனலாக ஹாப்பியாக இருக்கிறது என்ன ரீசன்னா, லைக் ஃபிலிமில் நானும் ஃபிலிம் டேரக்டராகவும் ஆசைப்பட்டவன் தான். ஏன் ஃபிலிம்மு இல்லை இந்த மீடியா சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஹிட் ஆகுதுன்னா, லைம் லைட் ரொம்ப ஈஸி, சீக்கிரம் ஃபேமஸ் ஆகிடலாம், எல்லோரும் பார்க்குறாங்க, வாவா இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த பக்கம் கஷ்டப்பட தான் செய்கிறோம். அஃப்கோர்ஸ் எல்லா ஆஸ்ட்ரிச்சும் அந்த பெரிய வழி இருக்கு தான் செய்யும். ஸோ இங்கே போகிற நைட்ஸ், இங்கே போகிற எஃபர்ட்ஸ் அவ்வளோ ப்ராப்பராக வேல்யூ ஆகிறது இல்லை. இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு கிஃப்ட், ஒரு அவார்ட், இட் மைட் ஸ்பார்க் ஒன் பர்சன் ஹூ இஸ் சிட்டிங் அண்ட் ஹேவிங் எ பிகர் ட்ரீம். அவனுக்கு நாளைக்கு இங்கே வந்தால் மாறுங்கிற ஐடியா வரும். அப்படியே மெல்ல மெல்ல அது க்ரோ ஆகும். க்ரோ ஆகிட்டா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ்லாம் பாராட்டுவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் கிளப்பு, ஃபேன் பேஸே இருக்கும். அங்கே போனால் செலிபிரிட்டி வந்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எலான் மஸ்க் வராருன்னா எலான் மஸ்க்குக்கும் அதே ஃபீல் இருக்கும். இப்போ என்னன்னா அப்படி ஒரு ஆளை நம்ம கண்ட்ரிலேருந்து போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய ஜேர்னியாக இருக்குது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஆனால் அதை பண்ணிட்டோம்னா ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸோ ஒரு எலான் மஸ்கோ வரக்தா வெயிட்டிங் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கடன் வந்துடும். நாட் ஜஸ்ட் இது டெக்னிக்கலாக சொன்னோம்னா, இப்போ சினிமா இஸ் நல்ல லைம்லைட்டான ஃபீல்டு தான். அஃப்கோர்ஸ் நானும் பார்க்கும்போது இன்றைக்குமே பாருங்கள், நமக்கு ஈஸியாக லவ்வபிளாக இருக்கிறது அதுதான். ஸோ இன்ஜினியராக சாதிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் அதை வந்து ப்ரூவ் பண்ணி நிற்கிறதுக்கான ஸ்டேஜஸ் நிறையா இருக்குது. ஒன்ஸ் யூ டன்னுன்னா சினிமாவோட பயங்கரமான ஒரு ரேஞ்சுக்கு இது கூப்பிட்டு போகும். ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு இனோவேஷன் ஃபாரினை யூஸ் பண்ண வைக்கணுங்கிற ஒரு ஐடியாவை நோக்கி ஓடுங்க. அண்ட் வித் ஏஐ இட்ஸ் வெரி ஈஸி. அங்கே ஒரு 6th ஸ்டாண்டர்ட் கிட்டே நம்ம பண்ணுறதை ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் அவேராக இருந்து அந்த இனோவேஷன் நோக்கி ஓடுங்க. டோன்ட் ஜஸ்ட் யூஸ் தியர் டெக்னாலஜி. ஐஃபோன் என்ன ரிலீஸ் பண்ணுறான், ஆப்பிள் என்ன ரிலீஸ், இது அடுத்த சாம்சங் என்ன ரிலீஸ் பண்ணுறான்னு யோசிக்கிறத தாண்டி நம்ம என்ன உலகத்துக்கு ரிலீஸ் பண்ணலான்னு யோசிங்க. முடிஞ்ச அளவுக்கு அது இந்தியாவை மாற்றும் நான் நம்புகிறேன். நிச்சயமா இப்படி ஒரு கனவோட தான் அந்த டாட் வேர்ல்ட் டெக்னாலஜிஸ் என்ற அவருடைய கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு. கமல், உனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் தங்க. ஒரு சின்ன இதுதான், மெமரி தான், அதை பார்க்கலாமா? இந்த மெயில் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ இதில் வந்து அந்த மெயிலில் வந்து என்ன இருக்குன்னா நான் சொல்லிடுறேன், அதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்னு. இந்த மெயிலில் இருக்க விஷயம் வந்து, நான் வந்து பிளாக் ஷீப் வரணும். ஏன் பிளாக் ஷீப் வரணும்னா, நான் வந்து சினிமாவில் ஒரு பெரிய ஆள் ஆகணும். எனக்கு அப்படிலாம் ஆசைகள் இருக்குது. நான் அப்படிலாம் யோசித்தேன், வந்தேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் எனக்கு அதை விட நான் வந்து இன்ஜினியரிங் எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் சேர்த்து விட்டாங்க. பட் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுனே. இன்ட்ரெஸ்ட் ஆகி இன்றைக்கி நான் என்ன ஆகுறேன்னா, நான் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி பிரேசிலில் போய் ஒரு ரோபோட்டிக்ஸ் ஷோவில் நான் கலந்துக்கிட்டு அதில் டாப் 10க்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்லாம் ஃபுல்லாக எழுதுறான். எல்லாம் எழுதிட்டு என்ன சொல்கிறான், என்னைய மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேரை நான் இதுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா அதுக்காக நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டது தான் இந்த மெயில். தேங்க்யூ கமலா. அன்னைக்கு நான் கொடுத்த அந்த ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ நம்ம பேச ஆரம்பிச்சு அப்புறம் மணிக்கணக்கிலலாம் பேசியிருக்கோம். ஆனால் அப்போ நீ சொன்னதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டேன். ஏன்னா அவர் கீழே 140 பேர் இந்த டாட் வேர்ல்ட் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பேட்டன் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கேருந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ரோபோட்டிக்ஸில் சாதிக்காத விஷயங்களே இல்லை. இன்னைக்கு நம்ம விஆர் ஏஐ பற்றியெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, இதெல்லாம் அவங்க ஒரு 5 வருஷம் 7 வருஷம் முன்னாடியே சாதிச்சு காட்டிட்டாங்க. அப்படிங்கிறது அந்த டீம்னுடைய பெரிய சக்தி, இளைஞர்கள் சக்தி. ஸோ டாட் வேர்ல்ட் டெக்னாலஜிஸ் இன்னும் நிறைய தூரம் பயணிக்கணும். எல்லா இடங்கள்லையும் ப்ரௌடாக நாங்கள் நின்று சொல்லுவோம், பிளாக் ஷீப்ல இருந்து போன பையன்டா அப்படி சொல்லி. அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு டைமும் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டில் அவார்ட் பண்ணீங்க, இப்போ இந்த அவார்ட் பண்ணுறீங்க, அங்கிருந்தும் பார்க்குறது எனக்கு ஹாப்பியாக இருக்குது, இங்கிருந்தும் அது வாங்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். தேங்க்யூ கமல். இன்னும் நிறைய தூரம் பயணிக்க வாழ்த்துக்கள். உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் மற்றும் சாதனையாளர்கள் AAA அவார்ட்ஸ் மேடையில் இணைந்த தருணங்களை இப்போதே Black Sheep Valley OTT-யில் கண்டு மகிழுங்கள். Sarum Group of Institutions Black Sheep Engineering Excellence Everywhere Award உங்கள் Black Sheep Valley OTT-யில் இப்போதே கண்டு மகிழுங்கள்.